மாப்பிள எனக்கு டாக்டர்னு தான் பேரு. ஆனா நான் எல்லா நாள்லயும் டாக்டரா இருக்க மாட்டேன். சில குறிப்பிட்ட நாள்ல கையில ஆயுதத்தையே தொட மாட்டேன். விபூதி குங்குமத்தை கொடுப்பேன், நோய் குணமாயிடும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாமா. இதுல என்னங்க ஆச்சரியம்? இவர் விரதமா இருக்கும்போது நோயாளிகளை தொடரவே இல்லைங்க. ஏயா மனுஷ மாமிசத்தை தொட்டா தீட்டு ஒட்டிக்கும் அப்படின்னு தொடாமலே விட்டுருவாருங்க. ஓஹோ மச்சக்கால மாப்பிள என்ன உங்களை மச்ச காலைன்றா? அது ஒண்ணுமில்ல மாமா. வந்து என்னடா இது டாக்டர்? ஐயோ பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. ஓ கமாண்டர் முதல்ல வாயில பிளாஸ்டிக் ஓட்டியா? வாயில இருக்கு சார் பிளாஸ்டரி. எங்க ஒட்ட சொன்னாலும் ஒட்டு. உனக்கு என்ன? ஒட்டு 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 விடாத. அப்படித்தான் ரெண்டு பக்கம் ஒட்டு. கைய பிடிச்சுக்க கைய பிடிச்சுக்க. மாப்பிள இந்த நோயாளிக்கு என்ன வியாதி? ஒண்ணுமில்ல மாமா, இந்த நோயாளிக்கு மூலக்கோளாறு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. மூலக்கோளாரா? ஆமாமா, என் மேல நம்பிக்கை இல்லைனா அவன் வாயை திறந்து விட சொல்லுங்களேன். என் பேர் என்னன்னு கேளுங்க. மச்ச காலம் அந்த காலம் இந்த காலம் ஏதோ உளறிக்கிட்டு இருப்பான். அதையே என் தொழில் என்னன்னு கேளுங்க. திருடு கள்ளக்கடத்தக்காரன்னு சொல்லுவான். நான் எந்த ஊர்னு கேளுங்களேன். பாம்பே கல்கத்தா இப்படி எதையாவது உளறிக்கிட்டே இருப்பான். அங்க பாருங்க. அப்ப இவனை லேசில விடக்கூடாது. இவனை தரோவா செக் பண்ணணும். கல்யாணம் அந்த இன்டு மார்க்க ரிமூவ் பண்ண இமீடியட்டா. கட்டாதையா எடுத்துட்டேன் சார். இப்ப கேளுங்க மாமா. ஏப்பா சார் இவர் பேர் என்னன்னு தெரியுமா? ஏன் சார் தெரியாது? மச்சக்கால. இவருக்கு தொழில் என்னன்னு தெரியுமா? இவன் ஒரு பயங்கரமான திருடன் சார். இவர் ஊர் பேர் தெரியுமா? நம்ம ஊரு சார், பம்பாய். மாப்பிள இனிமே ஒண்ணும் கேட்க வேணாம் சார். பழையபடி போடு. எதை போடணும்? இன்டுமாக போடியா. வாயே திறக்கப்படாது வாழ்நாள் பூரா போடு. ஆகாரம் எப்படி? சைட்ல விடு. ஒட்ட முடியும். மாப்பிள நானே கண்டுபிடிக்க முடியாத நோயை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க தான் டாக்டர். என்ன மாமா இதுக்கு போய் என்ன போந்துகிட்டு? மாமா இந்த பேஷண்ட் இங்க வச்சிருக்கிறது அவன் நல்லது இல்ல. உடனே மெண்டல் ஆஸ்பத்திரி அனுப்பிச்சு வச்சிருங்க. குட். கல்யாணம் டாக்டர் அந்த பேஷண்ட வைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தூக்கிடுறேன். முடியலைன்னா 3 பேரை கூட்டிக்கோ. டாக்டர். டாக்டர் மகேஷ். இந்த பேரு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. அட்ட நம்ம பேரு பரவாயில்ல. அவனாவது டாக்டர் தொழில் செய்யட்டும். என்ன பண்றது? ஹலோ. ஐயோ ராஸ்கல். ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல? என்ன வெளில விடாதீங்க, உள்ளே பிடிச்சு வைங்கன்னு சொன்னேன்ல. ராஸ்கல், நீதான் இடத்துல உட்கார்ந்திருக்கியா? உன்னை விட மாட்டேன். மகேஷ் நான் சொல்றத கேளுப்பா. இங்க பாரு, போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணணும்? நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருப்பா. என்ன பாவம் பண்ணேன்? ஏண்டா நான் டாக்டர் பட்டம் வாங்கினது பிக் பாக்கெட் அடிக்கவா? உன்னை விட மாட்டேன்டா. நானே 1000 வீடு கட்டிக்கிட்டு இருக்கவன் என்கிட்டயே வீடு கட்டி காட்டுறியா? வீடு கட்டிட்டு இருக்கியா? நீ என்ன ஹவுசிங் போர்ட்லயா இருக்க? இந்த பாரு மகேஷ், தமாசெல்லாம் வேண்டாம். செல்வநாதன் பொண்ணு சாந்தி என்ன உயிருக்குறா காதலிக்கிறா. முதல்ல எங்க கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நானே உண்மையை சொல்லிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. நான் பண்ற பிக் பாக்கெட் தொழில் டாக்டர் தொழிலை விட லாபமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நாய் வேஷம் போட்டாச்சு, பொழைச்சுதான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, கண்ணம்மா எப்படி இருக்கா? கண்ணம்மா எப்படி இருக்கல? இப்ப கண்ணம்மா என் காதலி. கண்ணம்மாவை நீ காதலிக்கிறியா? அந்த ஆண்டவனே வந்தாலும் எங்களை பிரிக்க முடியாது. அப்ப ரூட் கிளியர். அச்சா அண்ணா, இந்த அவன் பர்ஸ் இப்பதான் அச்சேன். அதுல ஒண்ணும் இல்ல, நீயே வச்சுக்க. என்ன அது வித்தியாசமான பாஷையா இருக்கு? புரியல? உங்க அப்பாவும் எங்க மாமாவும் இங்க வராங்களாம். என்னது புரியல? அப்படியான்னு கேட்டேன். இனிமே இங்க இருந்து ஆபத்து. வா பக்கத்து ரூம். என்ன பாணி, உன்னோட பெரும் பேஜாரா போச்சு. பம்பாயில காஞ்சி போன சப்பாத்தியும் தீஞ்சு போன பூரியும் தின்னுட்டு நம்ம நாட்டு பாய்க்க வாய்க்கிட்ட மறந்துட்டியா? துண்ணு எப்படியா துண்டுறது? அதுக்குன்னு வாயை வளர்த்து வச்சுக்க வேணாமா? வாய் எப்படியா வளரும்? மச்சான், நீ துண்ணுட்டு கூட மீதிய நான் துண்டுறேன். மீதிய துண்ணே இப்படி வளர்ந்துருக்க. மச்ச கடை கம்மனு கடை தலைவரே, நாம அந்த தோட்டத்துக்கு இன்னத்துக்கு வந்தோம். அத்தை மறந்துட்டியா நீ? அண்ணாத சொல்றது கரெக்ட். நைனா மச்சான் என்ன லவ் பண்ண சொல்லு நைனா. குழந்தை துடிக்குது இல்ல, பண்ணியா? ஐயா ஏத்தி நீ தமிழ் படம் பாத்துருக்கிற, அதுல ஒரு பாட்டு எடுத்து விட. மேடம், நான் சின்ன வயசுலயே தமிழ்நாட்டை விட்டு போயிட்டேன். எனக்கு பழைய தமிழ் பாட்டு தான் தெரியும். பரவாயில்ல, பாடுப்பா. பாடு மச்சான்.
ட்ரெஸ் ஓகே. ஏன் சார் என்ன ஏன் இங்க நிறுத்திருக்கீங்க? ஏன் சாரா யார பார்த்து மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு நிக்கிற? ஏயா இது நியாயம். என்ன ஏங்க நிறுத்திக்கிற? இப்ப இது ஊடு இல்ல, பஸ். இது கம்பி புடிச்சுக்கோ. இப்ப பஸ் போய்க்கினே கீது. சரி. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன்? நம்ம ஊர் பஸ் போயிட்டே இருக்கும் போது ஆடாமலா போகும்? ஆடு. ஹாய் ஹாய் ஓ, நீ என்ன இந்த பஸ்ல போற? ஆடியா? நான் புலியாட்டம் ஆடுற. ஒழுங்கு ஆடு. இப்போ இந்த பர்ஸ் உன் கைக்கு வரணும். என்ன பண்ணுவேன்? அண்ணா 10 கொடுங்க. அவ்வளவுதானே? உனக்கு அறிவு இருக்கா? இவன் நம்ம ஆளு கேட்டவன குடிச்சிட்டான். நீ அடிக்க போறது வேற ஒரு ஆளு. அதனால பஸ் போய்க்கினே இருக்கும். அப்போ டிரைவர் பிரேக் போடுவான். அந்த நேரம் இது மாதிரி தானே? மச்சான் என்ன பசி அடிச்சிட்டு நான் உன் நைனாவே அடிச்சிடுவேன். தலைவரே பையன் தயாராயிட்டான். லைன்ல அனுப்பிச்சிட வேண்டியதான். சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. மத்ததெல்லாம் கண்ணம்மா நீ பாத்துக்கோ. டேய் வாங்கடா போலாம். வாங்க. மாமா இந்த பர்ஸ புடியே. ஏங்க, உங்களுக்கு இந்த ஹோட்டலை பத்தி ஒண்ணு தெரியுமா? எனக்கு இந்த லண்டன் பாரிஸ் இதை பத்தி தான் தெரியும். ஒரு தடவை நான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தேனா காஃபின்னு கேட்டேன். கொண்டு வந்து வச்சான். பார்த்தா அதுல பெருசா ஒரு ஈ இருந்தது. ஏயா ₹1 கொடுத்து காஃபி வாங்குறமே அதுல ஈ போட்டிருக்கியேன்னு கேட்டா, நீங்க குடுக்கற ₹1 ஈ இல்லாம பின்ன யானையா போட முடியும்னு கேட்டாங்க. என்னங்க அந்த பொண்ணோட கழுத்தை பாத்தீங்களா? நான் உன் கழுத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். தாலி கட்டத்தான். கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போயிட போது. ஜோ அந்த பொண்ணு கழுத்துல இருக்க நெக்லஸ் எனக்கும் அதே மாதிரி ஒண்ணு வேணுங்க. அதே மாதிரி தானே? இரு கொஞ்சம் இரு. இந்த வர இரு. பயப்படாம தங்கச்சி கடிச்சிட. அப்படியே பயப்படாம இந்த பாருமா. கை விடுவோமா? நல்லா இருக்குங்க. ஆமா எங்க இருந்து வாங்குனீங்க? பக்கத்துல ஒரு கடை இருந்ததா, அங்க போய் வாங்கிட்டு வந்தேன். ஏது உங்களுக்கு பணம்? இந்த லண்டன் செக்கா அவ மூத்துல வீசி இருந்தேன், உடனே கொடுத்துட்டான். எனக்கு ஒரு ஆசைங்க, உங்க கையால எனக்கு போட்டு விடுங்க. வேண்டாமா, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. போட்டு விடுங்கண்ணா. என்னம்மா போடு போடுன்னு இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிய? சரி இங்க வா. பில்லு கொடுக்கலையே. பில்லு? ஐயோ வா தனியா. ஐயோ என்னங்க வர வர இந்தியா பணக்கார நாடா ஆகிட்டு இருக்கு போல இருக்கே. ஏண்டா கிண்டலா பண்ற? எதை வச்சு சொல்ற நீ? இல்ல ஏர்போர்ட்ல நான் வந்து இறங்கின உடனே பிச்சைக்காரனுக்கு 4 போட்டேன். அவன் அதை திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டான். இப்பெல்லாம் மினிமம் 5 rupees ஆமே. அதுக்கு கம்மின்னா வாங்குறதே இல்லையாமே. ஏண்டா சின்ன வயசுல தும்மா ஆரம்பிச்சது லண்டன் போய் இந்த வியாதி தீரலையா? உன் பேரை லண்டன் விச்சுங்கிறத லண்டன் அச்சுன்னு மாத்திடலாம். மாத்திக்கலாமே. ஆமா இப்ப என் பையன் எப்படி இருக்கிறான்? உன் பையனா பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் விவரமான பையன் தான். ரவுடியா? You mean rogue? அடச்சா ரெண்டும் ஒண்ணுதானடா. அது மட்டும் இல்லம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை மீட் பண்ணி பேசினாங்க. அவர் பேசுறது ஒண்ணுமே புரியலன்னு சொன்னாங்க. அவன் ஃபாரின்லயே படிச்சவன் இல்லையா? நீங்க பேசுறது இந்தியன் இங்கிலீஷ், அவன் பேசுறது இங்கிலீஷ். அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் எங்கடா இங்கிலீஷ் பேசுறான்? சேரி பாஷையில பேசுறான். சரியா? சாயாங்கிறாரு, ஆயான்றான், பொறேங்கிறாரு, நாஸ்தான்றான், குஸ்காங்கிறாரு. ஏண்டா இவ்வளவு லோ கிளாஸாவா வளர்த்த? லோ கிளாஸா? You mean அடி மட்டும்? அடி வாங்க போற நீ. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ரொம்ப டீசெண்டா வளர்த்திருந்தேனே, ஒருவேளை தாய்நாட்டுக்கு வந்த உடனே தருதலை ஆயிட்டானோ? வரும்போதே அப்படித்தான் வந்தான். ஆனா அவன் வந்த பிற்பாடு ஆஸ்பத்திரி வருமானம் அதிகரிச்சிருச்சு. மாப்பிள ஆபரேஷன் பண்றத பார்த்து இங்க உள்ள டாக்டர்களுக்கு ஒண்ணுமே புரியல. இது அடடடடா, இப்பதான் என் பெத்த வயித்துல மில்க போர் பண்ண மாதிரி இருக்குது. உடனடியே ஆஸ்பத்திரிக்கு போய் சும்மா போறியா? நோ, அவ ஆபரேஷன் செய்யற அழக அப்படியே என் கண்ணால ரசிக்கணும். நீங்க ஆபரேஷன் சொன்ன உடனே எனக்கு கோஆபரேஷன் ஞாபகம் தான் வருது. ஆபரேஷன்ல வெட்டுறான், கோஆபரேஷன்ல ஒட்டுறான்.
ரெண்டுலயுமே ரேஷன்ங்கிற வார்த்தை இருக்கு. ரேஷன் உடனே நேஷன் ஞாபகம் வருது. ஐயோ என்னப்பா அது? கௌரிக்கு இன்னும் அந்த பேச்சு வாங்கி பேசுறது நீ ஒரு அச்சு, அவ ஒரு நச்சு. நச்சுன்னா விஷம், நஞ்சுன்னாலும் விஷம். நஞ்சப்பான் பேர் வைக்கிறாங்க, ஆனா நச்சப்பான் பேர் வைக்கிறாங்க. அதே சமயத்துல பிச்சப்பா, பச்சையப்பா, வேலப்பா, வீரப்பா, உடையப்பா, உலகப்பா, மெய்யப்பா, மலையப்பா, முத்தப்பா, முஸ்தாப்பா, அப்பா அப்பா, எத்தனை அப்பா. அம்மா நான் படிக்கணும்மா, என்ன விட்டுருங்கம்மா. அம்மா அம்மாவிலதான் எத்தனை அம்மா. செல்லம்மா, சின்னம்மா, கண்ணம்மா, பொன்னம்மா, பட்டம்மா, பட்டம்மா, முனியம்மா, கரியம்மா. பேசுறது எனக்கு பிடிக்கல. என் பொண்டாட்டி கௌரி சொன்னாலும் சரி, நீ 1000 டவுரி கொடுத்தாலும் சரி, என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். மாமா துரோகம் பண்ணாத. அந்த பயலோட நான் எந்த விதத்துல குறைச்சல்? எந்த விதத்துலடா நீ வசத்தி? அவன் பாரின்ல படிச்சு 4 எழுத்து வாங்கி வச்சிருக்கான். ஏன் நான் மட்டும் நல்ல எழுத்து இல்லையா? SSLC. ஏண்டா இவர்கிட்ட போய் வம்பு பண்ற? நான் உனக்கு இவளை விட நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். முடியாது, அது மட்டும் முடியாது. நான் சாந்திய கல்யாணம் கட்டுவேன், கையோட அந்த பயலுக்கு சமாதியை கட்டுவேன். நீ சமாதி கட்டுறேங்கிற, சமாதின உடனே எனக்கு இந்த பாரு, இந்த நேரத்துல அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோபம் வராமா. பேசாம குடி. உங்களுக்கு எப்பதான் போக வரல? டாடி டாடி, என்னம்மா? நானும் மனுஷன் வர வழியில ரவுடி பசங்க எங்க காரை மறிச்சு கலாட்டம் பண்ணாங்க. ஐயோ, அப்புறம் ஒண்ணும் ஆகல. இவர் டாக்டர் ஆச்சே, இவர் எப்படி நம்மள காப்பாத்த போறாருன்னு நினைச்சேன். துணிச்சலா ஃபைட் பண்ணி அவங்கள துவைச்சு மாப்ள, காலம் பூரா என் பொண்ணை வச்சு காப்பாத்த வேண்டிய நீங்க சமயத்துல காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. அப்போ மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு வில்லனா வந்தது யாரா இருக்கும்? என்னது என்ன பார்த்து கேக்குற? சும்மா இருங்க மாமா, பில்லுனா நான் காட்டுறேன். டேய், ரவுடிங்களை அனுப்பி எங்களை அடிக்க சொன்ன நீதானே? சொல்றா சொல்றா. டாய் கையறா. ஒரு பையன் என்ன டச் பண்ணது கிடையாது. சீ, போடா. ஏய் சங்கர், உண்மையை சொல்லுடா, ரவுடிகளை அனுப்புறது நீதானா? ஆமா, என்ன இருக்கு? பாத்தியாடி உன் தம்பியோட சின்ன புத்திய? அதானே, இந்நேரம் என் பொண்ணு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏய் சங்கர், இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, போட வெளியே. ஏக்கா, அக்காவும் சொக்காவாது, போட. என்ன ஏக்கா, சொந்தத்தை மறந்துட்டு வந்தவனை மதிக்கிற. என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்படுவேன். அன்னைக்கு வர உத்தரா. வர்றங்க கிட்ட கொடுக்கிற இந்த மனசுக்கு வெளியே இருக்கு மாமா. பயப்படாத, போயிட்டு வர்ற. டாய், வீட்டுக்குள்ள வந்துட்டுமே திமிரா இருக்கியா? நான் ஒருத்தன் இருக்கிற, மறந்துடாத. என்னது? ஓ அதுவா, வர மாமா. கௌரி, மாப்பிளைக்கு மொழி திருட்டு மொழியா இருந்தாலும் பல வித்தைகளை கத்து வச்சிருக்காரு. மாப்பிள இந்தாங்க, உங்க அப்பா கடுதாசி எழுதியிருக்காரு. அப்பா யாரு? ஓ, அப்பா லண்டன் அப்பா. லண்டனோ குண்டனோ எழுதியிருக்காரு, படிங்க. என்னங்க நீங்க? உங்க அப்பா எவ்வளவு ஆசையா லெட்டர் எழுதிருக்காரு, அத படிக்காம கீழே தூக்கி போட்டீங்களா? ஆமா, புதுசா என்ன எழுதிருக்க போறாரு? வழக்கம் போலதான் எழுதிருப்பாரு, நீயே படி. Dear Mahesh, why you have not sent any letter after going to Madras? Have you met Mr. Selvanathan? பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன் உங்க அப்பாக்கு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு. நீங்க தான் கேட்கல. இப்ப அவர் ரொம்ப வருத்தமா எழுதிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த மாச கடைசியில அவர் மெட்ராஸ்க்கு வர போறாரா. எல்லாம் மாட்டிக்க போறேன். என்னங்க, உங்க அப்பா கேட்டு எழுதிருக்காரு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு. என்னையா ஒண்ணும் கிடைக்கல நினைச்சுக்கிட்டு இருந்தமே, கிடைச்சிருச்சு. அங்க பார். ஏய், சீ, நான் மச்சத்தை சொல்லல, ₹1,00,000 பெருமானம் உள்ள நெக்லஸ் சொல்றேன். உண்மையிலேயே நீ என் சிஷ்யனா இருந்தா அந்த நெக்லஸ் என் கைக்கு வரணும். நான் கழுத்தோட அதை எடுத்துட்டு வரேன். சரி சரி, இங்க இருந்தா மாட்டிக்குவோம், வா போலாம். என்னது மாட்டிக்குவோமா? மாட்டி விட்டேன்னு சொன்னேன். ஐயோ, கை கழுவே இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருங்க, கழுவிட்டு வந்துடுறேன். என்ன என்னவா? ஐயோ, எது? நெக்லஸ் கொடுக்க முடியாது. ஒரே குத்து, சதக் சதக். குத்துனா கத்திருவேன். எப்படி கத்துவேன்? நான் தான் முன்னாடி குத்திருவேன். கழட்டுமா? கழட்டு. கழட்டிடுமா? பாப்பா, பைப்பு மூடு, தண்ணி வேஸ்ட் ஆகுது. நான் வெளியில போறேன், கத்தின ஜாகிரதை.
அத்தா என் நெக்லஸ். என்ன குட்டியா? ஒண்ணும் இல்ல. ஆ, கத்தி. ஐயோ அத்தா என் நெக்லஸ் திருடிட்டு போறான். அண்ணா நெக்லஸ் விலைக்கு இருக்கு வேணுமா? நல்லா இருக்கே. சீக்கிரம் சுட்டு ஆமா, இது எங்க பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தோம்? அத்தா அத்தா இவன் தான் நெக்லஸ் திருடிட்டு வந்தான். டேய், ராஸ்கல், உன்னை இருடா. டேய், நீ சாந்தி வீட்டுக்கு போ. இவட போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் நடறா. உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேன். தங்கச்சி வாடா. நடந்தத விவரமா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல சார். ரைட். கான்ஸ்டபிள் ரெடியா? ரெடி சார். பேனால் மை போட்டுருக்கியா? நம்ம பேனால எப்பவுமே மை தீரா சார். பி கேர்ஃபுல். ரெடி ரெடி. குயிக் டெல் மீ. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சாந்தியும் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம். நிறுத்துங்க. ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கீங்க. கான்ஸ்டபிள் சார், ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க மேம். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணேன். முருகா, டெல் மீ குயிக். சாந்தி பொண்ணு சாப்பிட்டுட்டு கை கழுவ போச்சு. நிறுத்துங்க. சாப்பிட்டு கை கழுவ போயிருக்கு. கான்ஸ்டபிள், சாப்பிட்டு கை கழுவ போயிருக்காங்க ஐயா. இதுக்கு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணு. சாப்பிட்டு கை கழுவுறதா? எஸ் நோட் பண்ணு. முருகா, டெல் மீ. அப்புறம் சார், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த சாந்தி பொண்ணுக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி போட்டேன். அதை இந்த திருட்டு பையன் ஒரே அமுக்குனா நான் அவனை அமுக்கி இங்க கொண்டு வந்துட்டேன். கண்டுபிடிச்சேன். எதை சார் கண்டுபிடிச்சீங்க? சார், உங்க சாந்தியினுடைய வைர நெக்லஸ இவன் தான் திருநாங்கிறத கண்டுபிடிச்சேன். Shut up. கான்ஸ்டபிள், நீ என்ன பண்ற? ஒரு இன்சிக்ல படுத்துட்டு சாந்தி வீட்டுக்கு போ. அந்த அம்மாவுடைய கழுத்து சுற்றளவு மட்டும் ஆனந்த எடுத்துக்கிட்டு வா. ஏன்னா இந்த கேஸுக்கு இதான் முக்கியமான பாயிண்ட். முருகா வர்றேன் சார். ஏன் கழுத்து சுற்றளவு அளந்து எடுத்துட்டு வர சொன்னேன்னா, அந்த கழுத்துல தான் இந்த வைர நெக்லஸ் இருந்தது. சார், உங்களுக்கு ரொம்ப அறிவு சார். அதான் இந்த உத்தியோகம். சார் தெரியாம தான் கேக்குறேன். கேளுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி டெய்லரா இருந்தீங்களா? You shut up. இல்ல கழுத்து சுத்தளவு கேட்டீங்களே, ரவிக்கு தைக்க போறீங்களோன்னு நினைச்சேன். உன் பேர் என்ன? உன்னை தான் கேட்கிற பேர் என்ன? மச்சக்கால. திருடுதான் உன் தொழிலா? இல்லீங்க, நான் டாக்டருங்க. திருட்டு நாயே. திருடிட்டு போய் வர சொல்ற நீ. முட்டிக்கு முட்டி தண்ணி மூளை வெளியே எடுத்துருவேன். நீ திருடன் தானே? ஆமாங்க, நான் திருடன் தாங்க. நீ திருடன் தானே? என்ன பிபி இருக்கு, சுகர் வேற இருக்கு, டான்சில்ஸ் இருக்கு. கவலைப்படாதீங்க, நீ சீக்கிரமே இந்த இடத்துக்கு வந்துருவேன். So many thanks, sir. Don't talk anybody. கொண்டு போய் வை, sir. கொண்டு போங்க ஐயா. சார். சரியா? நீதானே கூட ரயில் வந்த, நீதானே போட்டி திருடின. சார், யார பார்த்து திருடன்? இவர் யாரு தெரியுமா? இவர் தான் பிரபல டாக்டர் மகேஷ். டாக்டர் மகேஷா? எஸ். மச்சான் மச்சக்கால எம் பொட்டியை திருடிட்டு என்னையே திருடனாக்கிட்டியா? இதுதான் சார் உலகம். சார், இவன் பயங்கரமான கிரிமினல். இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இவனை உடனே உள்ள தள்ளுங்க. இன்னும் ஆளாளுக்கு தேவலை தட்டுறீங்க. உலாத்தி. Yes, sir. ராகவ கொண்டு போயா. போயா. முடியா? மச்சக்கால சட்டம் ஒரு இருட்டரை நிரூபிச்சிட்டல, ஆனா சாட்சியோட வரேன். வெற்றி எனக்கு தான்.